ராஷ்டிரபாஷா ஹிந்திக்கா மகத்துவ தேசிய மொழி ஹிந்தியோட பெருமை அதோடைய புகழ் பிரஸ்தவனா முன்னுரை பாரத் பகுத் படா தேஸ் ஹை பாரதம் மிகவும் பெரிய நாடு யஹா கை பாஷாயேं போலி ஜாத்தி ஹை இங்கே நிறைய மொழி பேசப்படுது ஹம் அப்படி மாத்ருபாஷாக்கோ பகுத் சாத்தே ஹை நாம் நம்மளுடைய தாய்மொழியை ரொம்ப விரும்புவோம் ஹம் அப்படி ராஷ்டிரபாஷா ஹிந்திக்கா ஆதர் கர்த்தே ஹை நாம் நம்முடைய தேசிய மொழி ஹிந்தியை நல்ல மரியாதை செலுத்துவோம் हम जानते हैं कि हिंदी पूरे देश में बोली जाती है நமக்கு தெரியும் ஹிந்தி வந்து நம்முடைய முழு தேசத்துலையும் பேசப்படுதுன்னு संविधान हिंदी को राष्ट्रभाषा नहीं कहता मगर जनता मानती है कि हिंदी ही हमारी राष्ट्रभाषा हो சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க இது நம்ம தேசிய மொழி இல்லைன்னு ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும் ஹிந்தி தான் நம்மளுடைய தேசிய மொழின்னு जन मानस वास्तव में संविधान से भी बड़ा है यहाँ हम हिंदी के महत्व के बारे में विचार करेंगे இங்கே நம்ம ஹிந்தியோட பெருமையை பற்றி சொல்லுவோம் பாரத் ஆஜாதிக்கு லடாயி லட் ரஹா தா இந்தியா வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்துச்சு லோக் அலக் அலக்தே மக்கள்லாம் தனித்தனியாக இருந்தாங்க இஸ்லியே லடாய் மேம் ஜோர் அவர் ஜோஸ் நஹி ஹை அதனால் சண்டையில் வந்து வேகமோ அல்லது ஒரு ஒளியோ இல்லாமல் இருந்துச்சு இஸ் சந்தர்ப்பமே காந்திஜி ஆயே அப்போ தான் காந்தி வந்தார் ஆத்தேகே உன்கோ மாலும் ஹோ கயா அவர் வந்தோடனே தான் தெரிஞ்சது விபின்ன பிராந்தோங்கே பீச் வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையில சம்பர்க்க நகிகை தொடர்பே இல்லை ஜப் உன்ஹோங்கனே சப்கோ ஹிந்தி சிக்காக்கர் ஏ கர்னா சாஹா அப்போ வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஹிந்தியை கற்பித்து கொடுத்து ஒரே தான் ஆக்கணும்னு நினச்சாரு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கோலி கயி தெற்கு பக்கம் வந்து ஹிந்தி பிரச்சார் சபா அப்படிங்கிற ஒரு சபையை ஆரம்பிக்கிறாங்க தப்பு லோக் ஏக் ஹுயே அப்போ தான் மக்கள் எல்லாரும் ஒன்றானாங்க ஏன்னா அதன் மூலம் ஹிந்தியை பரப்பி எல்லாத்துக்கும் ஹிந்தி மொழியை கற்பித்து கொடுத்து எல்லாரும் ஒரே மொழியை பேசணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு ஹமே ஆஜாதி மொழி நமக்கு சுதந்திரம் கிடச்சது ஹிந்தி நஹி ஹோதி தோ தேச அப்தக்கு குலாம் ஹி ரஹ்தா ஹிந்தி இல்லாட்டி நம்ம நாடு வந்து நேரம் அடிமையாக தான் இருந்திருக்கோம் ஹிந்தி சாகித்ய சாரி துனியாக்கோ மார்க்க தர்ஷன் தேனே யோகிய ஹை ஹிந்தி இலக்கியம் வந்து இந்த முழு உலகத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது ஹிந்தி இலக்கியங்கள் ஹிந்தி சாகித்யக்கு கல்பனாயை ஹிந்தி இலக்கியத்தில் இருக்க கற்பனைகள் மானவத்தா பர் ஜோர் தேனே வழிகை மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை தருது லேக்குகோங்கி ரச்சனாயேங் விஸ்வ மைத்ரி லானே வாலேஹேங் இந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகள்லாம் வந்து உலக புகழ் பெற்றது கபீர் துளசி லேக்கர் பிரேம்சந்த் மைத்லி சரண் குப்தா தினகர் தக் சாகித்யகாரனுக்கு ரச்சனாயேங் நயி ரோஷனி ஃபைலினே வழிகை இந்த எழுத்தாளர்களுடைய இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒளியை வந்து பரப்புது வாஸ்தவமே பக் ஹிந்தி சாகித்ய நகை விஸ்வ சாகித்யகை உண்மையிலே இது வந்து ஹிந்தி இலக்கியம் மட்டும் கிடையாது ஒரு உலக இலக்கியம் ஹிந்தி லச்சீலி பாஷாகை ஹிந்தி வந்து ஒரு நல்ல மொழி அங்கிரேஜிங்க சப்தங்கோ அப்னானி சே நகி ஹிச்சக்தி ஆங்கிலத்தில் இருக்க சொற்களை அப்படியே கையாளும் इसलिए विज्ञान की बातें को हिंदी में लिखना सरल है அதனால் அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை ஹிந்தியில் எழுதுறது ரொம்ப ஈஸி ஆதுனிக் ஆவிஷ்காரம் கேளியே நய சப்த பண்ணாபி ஆசானிகை அதன் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எழுதுகிறப்ப புதிய சொற்களை ஹிந்தியில் உண்டாக்க முடியும் பாரத்துக்கோ 75% வியாபாரம் ஹிந்திமே சல்தாகை இந்தியாவில் ஒரு 75% வியாபாரம் ஹிந்தி பேசி தான் விற்கிறாங்க ஹிந்தி ஃபில்மிங் கரோடங் ருப்பிய கமத்திகை ஹிந்தி படம்லாம் இருக்குது ஹிந்தி சினிமாலாம் இருக்குது அந்த சினிமாவில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க பிராந்திய பாஷாவோங்கி ஃபில்மிங் ஹிந்தி மே டப் கர்னே சே மோட்டி ரகம் கமாத்திகை பிராந்திய பாஷாவோங்கி ஃபில்மிங் அதாவது மாநில மொழிகளில் எடுக்கப்படுற சினிமாக்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து டப் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு என்னது அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஜோ ஹிந்தி जानता है वह भारत के किसी भी कोने में काम करने जा सकता है ஹிந்தி கற்றுக்கிறவங்க இந்தியாவில் எந்த மொழிக்கு போனாலும் வேலை பார்க்கலாம் வஹாं के लोगों से आसानी से